ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் ஆகஸ்ட் 12 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. ஆகாஷ் கிட்ட பேசுற பூமி சொல்றா, கடவுள் முன்னாடி என்னால அப்படி பொய் சொல்லி ஏமாத்த முடியாது ஆகாஷ். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு பாட்டு வாசிங்க, நான் வேலையை பாக்குறேன், நாளைக்கு விரதம் கண்டிப்பா நடக்காது, பை குட் நைட்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா. பூமி போன் வச்சதும் ஆகாஷ் அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் கஹன், உன்னோட நேரம் உண்மையிலேயே சரியில்லை. உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்து இப்போ நான் ஒண்ணுமே பண்ண முடியாம ஹெல்ப்லெஸ்ஸா நிக்கிறேன். இப்போ இந்த விரதம் நடக்கலன்னா இங்க இருக்கிறவன் கஹன் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமே. இப்போ என்ன பண்றது? சரி ஆகாஷ், உன்னால எதுவும் பண்ண முடியாது, நான் பாட்டுக்கு உளறிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆகாஷ் தனக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில பூமி இன்னும் தூங்கிட்டே இருக்கா. அப்போ கோயில்ல இருந்து சாரதா பூமிக்கு போன் பண்றாங்க. பூமி போன் எடுத்து, ஹலோ அத்தை, விரதம் இப்படி நின்றுமேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீங்க எவ்வளவு ஏற்பாடு பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எங்க அப்பா இதுக்கு ஒத்துக்கவே இல்ல அத்தை. கேபி மாமா உங்க பக்கத்துல உட்காந்து விரதம் நடக்கணும்னு கஹன் மாமா சொன்னாரு, ஆனா அப்பா ஒத்துக்கல. அதான் அத்தை, ரொம்ப சாரின்னு பூமி ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி பேசுறா. இத கேட்ட சாரதா சொல்றாங்க, அம்மா பூமி, உங்க அப்பா ஒத்துக்கலன்னு யார் சொன்னா? நாங்க 2 பேரும் இப்போ கோயில்ல தான் இருக்கோம்னு சொல்றாங்க. இத கேட்டதும் பூமி டக்குன்னு படுக்கையில இருந்து எந்திரிச்சு உட்காந்து, என்னது கோயில்ல இருக்கீங்களா? மாமா அங்க இருந்தாதான் பூஜை நடக்கும், மாமா வந்திருக்காரான்னு கேக்குறா. சாரதாவும், ஆமாமா, உங்க மாமாவும் என் பக்கத்துல தான் இருக்காருன்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற கேபி, ஆமாமா பூமி, சாரதா முதல்ல போன் ஸ்பீக்கர்ல போடுன்னு சொல்றாரு. பூமி பதறி போய், ஐயோ மாமா, நீங்க அங்க இருக்கீங்களா? அப்பா ஒத்துக்காம நீங்க எப்படி அங்க போனீங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சா பயங்கரமா கோவம் வருமேன்னு சொல்றா. கேபி சொல்றாரு, உங்க அப்பாவே சம்மதிச்சுதான்மா என்னை இங்க அனுப்பி வச்சாருன்னு சொல்றாரு. பூமிக்கு ஒரே ஷாக். என்னது, அப்பா எப்ப ஒத்துக்கிட்டாருன்னு தலை சுத்தி கேக்குறா. சாரதா சொல்றாங்க, ஆமாமா பூமி, உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாருதான் நானும் நினைச்சேன். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் சம்மதிச்சிட்டாரு, சின்ன சின்ன கண்டிஷன் போட்டாரு, ஆனா அதையெல்லாம் கண்டுக்க தேவையில்ல. இங்க ககனும் இருக்கான், நீயும் சீக்கிரமா கிளம்பி கோயிலுக்கு வா, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. சாரதா போனை வச்சதும் பூமி யோசிக்கிறா, அப்பா எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவளோட அப்பா சரச்சந்திரா அங்க வராரு. பூமியை பார்த்து, என்னம்மா விரதத்துக்கு இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. பூமி பதட்டமா ஏந்திரிச்சு, அப்பா நீங்க இதுக்கு ஒத்துக்கவே இல்லையே அப்படின்னு கேக்குறா. ஆமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்றதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லதான், ஆனா அவங்க அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். உனக்கு இந்த பூஜை பண்ண விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேக்குறாரு. பூமியும் பண்ணணும் தான் ஆசைப்பான்னு சொல்றா. சரச்சந்திரா சொல்றாரு, அப்புறம் என்ன, விடிஞ்சிருச்சு, எவ்வளவு நேரமாச்சு, இன்னும் தூங்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம், போய் சீக்கிரமா ரெடி ஆகி கோயிலுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்தது சூர்யா, அபூர்வா, நட்சத்திரா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அபூர்வா சொல்றா சூர்யா கிட்ட, எதுக்காக இந்த விரதம் நடக்குதுன்னு உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேக்குறா. சூர்யா சொல்றான், நல்லா ஞாபகம் இருக்கு மேடம், இப்போ எங்க இருக்கிறவன் ஆகாஷா இல்ல கஹனான்னு இப்போ தெரிஞ்சிடும். பூமி கூட சேர்ந்து பூஜை பண்ணிட்டா அவன் கஹன், இல்லனா அவன் ஆகாஷ்னு சொல்றான். சூர்யா சொல்றான், அவன் ஆகாஷ்னு நிரூபணமானா அடுத்த நிமிஷமே அவனை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். இத பூமி ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கா. நட்சத்திரா சொல்றா, இருந்தாலும் ஆகாஷ் ஒரு செலிபிரிட்டி, அவனை எப்படி சும்மா அரெஸ்ட் பண்ண முடியும்னு கேக்குறா. சூர்யா சொல்றான், வேறு ஒருத்தனோட வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சி வாழ்றது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவன் ஆள்மாறாட்டம் பண்ணிட்டு கையெழுத்து எல்லாம் போட்டிருக்கான். அவன் யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா கைது பண்ணி ஜெயில தள்ளுவன்னு கெத்தா சொல்றான். நட்சத்திரா சொல்றா, ஒருவேளை கடைசி நிமிஷத்துல பூமியோட மனசு மாதிரி ஆகாஷ் கூட சேர்ந்து பூஜையில உட்காந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறா. அப்போ பூமிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடுமே, அவன் கஹன்னு ஆயிடுமே அப்படின்னு சொல்றா. அதுக்கு சூர்யா சொல்றான், எந்த சூழ்நிலையிலும் அப்படி நடக்க விட மாட்டேன், நான் பூமியை கல்யாணம் பண்ணிப்பேன், உண்மையை வெளிக்கொண்டு வந்து இந்த விரதத்தை தடுத்து காட்டுவேன்னு சூர்யா சொல்றான். இதையெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்ட பூமிக்கு செம ஷாக் ஆகுது. சூர்யா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானா? அதான் அன்னைக்கு பாபாவை கூட ஷூட் பண்ணினானா அப்படின்னு யோசிக்கிறா. இன்னைக்கு ஆகாஷ் அரெஸ்ட் பண்ண போறாங்களா? ஐயோ, அப்படி நடக்கவே கூடாது, எப்படியாவது ஆகாஷ ஏதாச்சும் பண்ணி காப்பாத்தியே ஆகணும்னு பூமி மண்டைய பிடிச்சுக்கிட்டு யோசிக்கிறா. பூமி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆகாஷ் கிட்ட இருந்து போன் வருது. பூமி எடுத்து பேசுறா. பூமி சொல்றா ஆகாஷ் கிட்ட, உங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றா. என்ன பூமி, என்ன சொல்றீங்க? இன்னும் கோயிலுக்கு வராம என்ன காப்பாத்துற பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறான். பூமி சொல்றா ஆகாஷ் கிட்ட, இந்த விரதம் ஒரு பெரிய சதியோட தான் நடக்குது, இந்த விரதம் நின்னு போச்சுன்னா நீங்க ஆகாஷ்னு நிரூபிச்சு உங்களை அரெஸ்ட் பண்ண சூர்யாவும் அப்புறாவும் பிளான் பண்றாங்கன்னு சொல்றா.
அதை கேட்டதும் ஆகாஷ் சொல்றான், என்ன சொல்றீங்க பூமி, நான் மாட்டிக்க கூடாதுன்னு தானே இந்த விரதமே நடக்குது. என்னை அரெஸ்ட் பண்ணா என் இமேஜ் மொத்தமும் டேமேஜ் ஆயிடும். கஹான் இடத்துல வந்து நடிச்சது பெரிய கிரைம் ஆச்சே அப்படின்னு பயப்படுறான். ஆகாஷ் சொல்றான், ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, நீங்க சீக்கிரம் வந்து பூஜையில உட்காருங்க. இதெல்லாம் ஒரு நாடகம்னு சொல்லி நான் கஹன்னு நிரூபிச்சா அவங்களால என்னை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு கெஞ்சுறான். பூமி சொல்றா, என்னால இந்த விதத்துல உட்கார முடியாது அப்படின்னு கராரா சொல்லிடுறா. ஆகாஷ் செம்ம கடுப்பாகி, என்ன பூமி, உங்க சுயநலத்துக்காக இப்படி பண்றீங்க, உங்களுக்கு உதவி பண்ண வந்தா என்னை இப்போ அரெஸ்ட் ஆக விட்டுடுவீங்களான்னு கத்துறான். பூமி சொல்றா, இதுல உங்க சுயநலமும் இருக்கு, நீங்க கையெழுத்துக்காக தானே இங்க வந்தீங்க, அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி கேக்குறா. ஆகாஷ் சொல்றான், ஓ, அப்போ உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு லாஜிக் பேசுறீங்களா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? சூப்பர் பூமி, ரொம்ப சூப்பர்னு சொல்லி கடுப்புல போனை வைக்கிறான். ஆகாஷ் கோவத்துல சொல்றான், என்ன நல்லா வச்சு செஞ்சுட்டீங்க, உங்களை நம்பி வந்ததுக்கு என்ன நானே திட்டிக்கணும். உங்களை விட என் டான்ஸ் பார்ட்னர் சோனி எவ்வளவோ பரவாயில்ல, அவகிட்ட கொஞ்சம் கெஞ்சிருந்தா இந்நேரம் நான் ஜாலியா கொடைக்கானல்ல இருந்திருப்பேன்னு புலம்புறான். பூமி சொல்றா, என்னை பார்த்து அப்படி மனசாட்சி இல்லாதவ மாதிரி பேசாதீங்க, உங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், அப்போ ஏதாச்சும் பண்ணி காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சுறான். உடனே பூமி சொல்றா, சரி நாங்க வரேன், ஆனா விரதம் நடக்காது, ஏதாச்சும் பண்ணி உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. கோயில்ல கேபியும் சாரதாவும் பூஜை வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்பாராம 2 பேரோட தலையும் முட்டிக்குது. 2 பேரும் கண்ணோட கண் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. கேபி சொல்றாரு சாரதா கிட்ட, ஒன்னும் ஆகலையே, இப்படி ஒரு நாள் வரும்னு தான் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நாம 2 பேரும் ஒன்னா உட்காந்து பூஜை பண்றோம், ககனும் எதுவும் சொல்லல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு கேபி. இதெல்லாம் பூமியால தான் சாத்தியமாச்சுன்னு கேபி சொல்றாரு. சாரதாவும் சந்தோஷப்படுறாங்க. சாரதா மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இந்த சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான், இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியலன்னு கவலைப்படுறாங்க. அடுத்தது பூசாரி பஞ்சாமிர்தத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றாரு. இன்னொரு பக்கம் சரச்சந்திரா வீட்டுல சரச்சந்திரா, சூர்யா, அபூர்வா, நட்சத்திரா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹால்ல. பூமி அப்பதான் இறங்கி வரா. நட்சத்திரா பூமிய பார்த்து சொல்றா, வா பூமி, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை புகழ்றது கஷ்டம்தான், ஆனா உண்மைய சொல்லதானே செய்யணும்னு ஐஸ் வைக்கிறா. பூமி மனசுக்குள்ள யோசிக்கிறா, உங்க புகழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற சதி எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா என் மௌனத்துக்கு பின்னாடி ஆகாஷை எப்படி காப்பாத்துறதுன்ற யோசனை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறா. பூமி அமைதியா நிக்கிறத பார்த்து அபூர்வா யோசிக்கிறா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சூரிய ஆகாஷ் அரெஸ்ட் பண்ண போறான் அப்படின்னு அபூர்வா மனசுல குஷியாக நின்னுட்டு இருக்கா. சரச்சந்திரா பூமிய பார்த்து, என்னம்மா பூமி, இன்னும் இங்கே நிக்கிற, அங்க நேரம் ஆகுதுல்ல, போய் கிளம்புன்னு சொல்றாரு. பூமிய பார்த்து ஜொல்லு விடுற சூர்யா மனசுக்குள்ள, பூமி, ஒரே ஒரு தடவை உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டா போதும், என் போலீஸ் வேலையை கூட தூக்கி போட்டுட்டு ஆயுசுக்கும் உனக்கு சேவை பண்ணிட்டு வீட்லயே உட்கார்ந்துருப்பேன்னு பகல் கனவு காண்றான். அப்போ அங்க வர செர்ரி, மாமா கிளம்பலாமான்னு கேக்குறான். பூமிய பார்த்து, பூமி, இன்னைக்கு இந்த சேலையில நீ ரொம்ப லட்சணமா அழகா இருக்கன்னு சொல்றான். பூமி சொல்றா, சரி கிளம்பலாம், ஆனா மீரா அத்தை எங்கன்னு கேக்குறா. பூமி கேட்டதும் அபூர்வா சொல்றா, கேபியும் சாரதாவும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து பூஜை பண்றத பார்த்தா மீரா சும்மா இருப்பாளா, பிரச்சனை பண்ணுவாள்ல, அதான் அவளை ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியே அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்றா. செர்ரி சொல்றான், ஆமா பூமி, அவங்க சொல்றது நிஜம்தான், சரி வாங்க எல்லாரும் போகலான்னு கூப்பிடுறான். சரச்சந்திரா சொல்றாரு, நான் வரல, அந்த ககனும் பூமியும் சேர்ந்து பூஜை பண்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதுல அந்த கேபியும் சாரதாவும் பக்கத்துல பக்கத்துல வர உட்காந்து பூஜை பண்ண போறாங்க, அதை வந்து நான் பாக்கணுமா, என்னால முடியாது, நீங்கள போயிட்டு வாங்க, நான் வரலன்னு சொல்லி முரண்டு பிடிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, கோயில்ல எல்லாரும் பூஜைக்காக நிக்கிறாங்க. பூமி இந்த விரதத்தை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் சீக்கிரவா பூமி, எவ்வளவு நேரம் அங்கேயே நிப்ப அப்படின்னு சொல்லி பூமியை கூப்பிட்டு இழுக்கிறா. பூமி நைசா அபூர்வா பிடிச்சு தள்ளி விட்டுறா. தள்ளுனதுல அபூர்வா அங்க இருந்த குத்து விளக்கு மேல விழுந்துடுறா. உடனே அவ சேலை முந்தானையில தீ பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடுது. ஐயோ அம்மா, எரியுதே எரியுதேன்னு அலறி அடிச்சு கத்துறா. உடனே நட்சத்திராவும் மம்மி மம்மின்னு கத்துறா. பூமி ஐயோ சித்தி சித்தின்னு ஒன்னும் தெரியாத மாதிரி பயங்கரமா நடிக்கிறா. ஆகாஷ் டக்குன்னு அவன் தோல்ல இருந்த துண்டை எடுத்து தீய அணைக்க ட்ரை பண்றான். சூர்யா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணி 2 பேரும் சேர்ந்து தீய அணைச்சிடுறாங்க. பயத்துல அப்புறம் மயங்கி விழுந்துடுறா. பூசாரி சொல்றாரு, இந்த விரதத்துக்கு ஏதோ கண் திருஷ்டி பட்டிருக்கு, அதான் இப்படி நடக்குதுன்னு சொல்றாரு. சூர்யா, இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, நீங்க விரதத்தை ஆரம்பிங்க, இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றான். மயக்கமான அபூர்வாவை நட்சத்திரம் அங்க இருந்து தனியா கூட்டிட்டு போறா.
பூமி சொல்றா சூர்யா கிட்ட, எங்களை பத்தி கவலைப்படாம நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு போங்க அப்படின்னு ரஃபா பேசுறா. சூர்யா அமைதியா அங்க இருந்து நகர்ந்துடுறான். பூமி பூசாரி கிட்ட போய், ஐயா நாங்க தான் பூஜை பண்ண முடியல, அட்லீஸ்ட் எங்க அத்தையும் மாமாவாச்சும் இந்த பூஜைய பண்ணலாமான்னு கேக்குறா. பூசாரி தாராளமா பண்ணலான்னு சொல்றாரு. பூமி சொல்றா, அத்தை மாமா நீங்க 2 பேரும் உட்காந்து பூஜையை ஆரம்பிங்கன்னு சொல்றா. அப்படியே கேபியும் சாரதாவும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து விரத பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. கேபி விரத முறைப்படி சாரதாவோட நெத்தியில பொட்டு வைக்கவே சாரதா சந்தோஷத்துல கண்ணீர் விட்டு நெகிழ்ந்து போறாங்க. அதோட முடியுது. பாய் மக்களே.